stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சபாநாயகராகிறாரா தாவேகவின் ஜேசிடி பிரபாகர்? சபாநாயகர் தேர்தலில் தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போட்டி இருந்தால் நாளை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக சார்பில் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய தகவலாக பார்க்கிறோம். ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஜேசிடி பிரபாகர். அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆயிரம் விளக்கு தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானவர் ஜேசிடி பிரபாகர். அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டில் வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர். அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் ஜேசிடி பிரபாகர். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எப்போது வேட்புமனு தாக்கல்? விவரம். பாலா, தமிழகத்துல சட்டமன்றத்துல 3 நாட்கள்ல விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பதவியேற்பு விழாவிற்கு முன்பே ஆளுநர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. நாளை காலை 9:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் நியமனம் செய்வதற்கான தேர்தல் என்பது நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று தற்போது தற்காலிக சபாநாயகர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிந்த பின்பு இந்த தேர்தலுக்கான பதிவினை ஜேசிடி பிரபாகர் தரப்பிலிருந்து வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை ஜேசிடி பிரபாகர் தான் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் நேற்று மாலையே ஜேசிடி பிரபாகரிடம் கட்சியினுடைய தலைமை தரப்பிலிருந்து அவர் போட்டியிடுவதற்கான சான்றிதழ்களிடம் கையொப்பம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. அதே போன்று துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தியிருந்த வி.எஸ். பாபு, அதே போன்று தற்போது தற்காலிக சபாநாயகராக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளிட்டோர் இதுல துணை சபாநாயகராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் கூட தற்போது வரை சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகர் யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பாலா, சந்தனகுமார், தற்போது தாவேக சார்பில் வேட்பாளர் முன்னிறுத்தப்படக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்படுவார்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தற்போது வரை அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து வராத ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் கூட தற்போது மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல்ல எதிர்கட்சி தரப்பிலிருந்து நிற்க வைக்கப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா ஒருவேளை சபாநாயகர் தேர்தலிலேயே தமிழக வெற்றிக் கழகம் தோற்கும் பட்சத்துல மெஜாரிட்டி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லாத ஒரு சூழல் என்பது நிலவும். எனவே அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் கூட தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து ஜேசிடி பிரபாகர் வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக சார்பிலே
சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்பதன் காரணமாக அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. நேற்று மாலை அவரிடம் இதற்கான சான்றிதழ்கள் என்பது பெறப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.